தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்போம். வில்லியம், வணக்கம். தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது? வில்லியம், வணக்கம். முதலே லாக்டவுன் மாதிரியில் தமிழகத்தில் மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கான மாநாடு துவங்கியுள்ளது. 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமை தாங்கி சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார். இந்த மாநாட்டில் உயர்கல்வி ஆராய்ச்சியின் சிறப்பம்சம், நிறுவன மேம்பாடு, தொழில் முனைவோரின் ஊக்குவித்தல், ஆசிரியர் உறுப்பினர்களுக்கான திறன் மேம்பாடு, உலகளாவிய மனித விளிமையங்களை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு கட்டங்களில் கலந்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் இந்த மாநாட்டின் முதல் அமர்வின் போது பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் ஜெகதீஷ் குமார் சிறப்புரையாற்றுகிறார். மேலும் இந்த மாநாட்டில் முதல் நாளில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் வைத்திய சுப்பிரமணியம் எழுதிய நிறுவன மேம்பாடு திட்டம், பல்கலைக்கழகங்களுக்கான தொலைநோக்கு ஆவணம் மற்றும் கட்டிட ஆராய்ச்சி சிறப்பு, செயற்கை நுண்ணறிவு எதிர்காலம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இன்று ஒரு நாள் முழுவதும் ஆனது இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இந்த மாநாடு நாளையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி வில்லியம். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.